ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஆசைகள் 1000 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். அப்பா ஜெயராம், பையன் காளிதாஸ் ஜெயராம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பையன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக மாட்டேன், நான் ஹீரோவாக தான் ஆக போகிறேன் அப்படின்ட்டு ரீல்ஸ் அது இதுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்பாவோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் ஜெயராமுக்கு நடிக்கிற வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருது. அதுலேருந்து அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகளும் வர ஆரம்பிக்குது. ஆனால் ஆசைப்பட்ட பையனுக்கோ அது கிடைக்காமலே இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஃபேமிலி நடக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத நீட்டா சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸை சொல்லி ஆகணும். குறிப்பா காளிதாஸா இருக்கட்டும், அதே மாதிரி ஜெயராமா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்தையே ஹோல்ட் பண்றாங்க. ரெண்டு பேரோட கேரக்டருமே ரொம்ப இண்டிவிஜுவலா சூப்பராகவே எழுதி எடுத்திருக்காங்க. அப்பாக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, பையனுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஆசை இருக்கு. அதெல்லாம் அவங்க எப்படி லைஃப்ல கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க, அதுல எதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி போர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா, ரொம்ப எங்கேஜிங்கா, பல சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா எழுதி எடுத்திருக்காங்க. டெக்னிக்கலையும் பார்த்தீங்கன்னா படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. படத்தில் வர டைலாக்ஸுமே அங்கங்க ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பரா, ரொம்ப நீட்டா, செமையா பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப்க்கு வரும்போது கொஞ்ச நேரம் நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேக் அடிக்க தான் செய்து டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ் சூப்பராகவே முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.